Hi guys and welcome to Bala's Reaction channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரோஸ்ட் வீடியோ தான் ஃபிளிப் சேனல்ல இருந்து பார்க்க போறோம். இது படம் ரிலீஸ் ஆனப்ப வந்த ரோஸ்ட் நம்ம தான் கொஞ்சம் லேட்டா பார்க்கறோம். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். வணக்கம் குருபாய். ஓலை கொண்டு வந்தீரா? ஓலை கையில் ஒண்ணு இல்ல. கையில் இல்லை, எப்போதும் வாயில் ஒரு ஓலை கொண்டு வருவீரே. யுவன் கம் பேக், செல்வா செதுக்கி விட்டார் என்று அது போன்ற யாராவது ஓலை கொண்டு வந்தீரா? சப்ஸ்கிரைபரே, பொன்னியின் செல்வன் ரோஸ் செய்வதற்கான அழைப்பு. கடம் மாறி போகாதீர்கள். அது என்ன, ஏதோ வாழ்வின் மீன் தெரிகிறது. யோ, என்னையா உளர்ற? ஷூட்டிங் ஸ்டார் என்பதை தூய தமிழில் சொன்னேன். ஓ, நட்சத்திரம் நகர்கிறது. ரஞ்சித்தோட படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் கண்டிப்பா பாத்துருங்க. ப்ரோமோட் பண்றதுனா உடனே ஆக்டிவா வந்து விடுவார் நமக்கு. இப்போ நார்மல் வாய்ஸ்க்கு வா. வாங்கள் வீடியோவிற்குள் செல்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து பொன்னியின் செல்வன். மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் முதல் கட்ட நடிகர்களை வைத்து இரண்டாம் கட்ட நடிகர்களை வைத்து எடுக்கப்பட்ட. என்ன இரண்டாம் கட்ட நடிகர்கள்? அவர் முதல் கட்ட நடிகர் தான். அது மட்டுமா, படத்துல என்ன மாதிரியான பாடல்கள்! வித்யாசாகர்னா சும்மா இல்ல. வெண்ணிலா சிறகடிக்க வெளிச்சந்தான் வலை விரிக்க, நல்ல பாட்டு, அருமையான பாடல்கள். இப்படி ரவிகிருஷ்ணாவின் நடிப்பில் ராதாமோகன் இயக்கத்தில் ஃபுல் பாசிட்டிவாக வந்த படம் பொன்னியின் செல்வனை பற்றிய விமர்சனத்தை குருபாய் கக்குவார். டிவியேட் ஆக வேண்டாம் சொன்னேன். பேக் டு தி பொன்னியின் செல்வன் மணிரத்னம். ரசிகர்கள், ஃபேன்ஸ் எனப்படுவோம், அவங்கதான் வந்து தமிழரின் பெருமை வாரி சோழன்னா சும்மாவா போன்ற வசனங்களை போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு. அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அந்த படத்தோட டீம் வந்து அப்படிதான் ப்ரமோட் பண்ணாங்க. தமிழரின் பெருமை கால வாரீர் என்பது போன்ற வசனங்களை வச்சதுனால இவங்களும் இப்படியே வந்து ஃபயர் விட்டு கொண்டு இருந்தார்கள். அந்த சமயத்துல தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் பேசின ஒரு கிளிப்பை பார்த்தேன். ப்ரொடியூசர் படத்தோட டீம் இங்க ப்ரமோட் பண்றப்போ இது தமிழர்களுக்கான படம், தமிழர்கள் காண வேண்டிய காவியம் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. அது தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட ஹைதராபாத்ல போய் ப்ரமோட் பண்றப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுஹாசினி, இந்த படத்தை நாங்க வந்து சென்னையிலயும் பொள்ளாச்சிலையும் வெறும் 10 days தான் ஷூட் பண்ணோம். மெஜாரிட்டி ஆஃப் த ஷூட் வந்து ஆந்திரால தான் பண்ணோம். அதனால இது உங்க படம் அப்படிங்க அங்க ப்ரமோட் பண்ணிட்டு తమిళనాడులో మాక్సిమం ఒక 10 days షూటింగ్ జరిగి ఉంటుంది పాండిచేరి అండ్ పొల్లాచిలో. మిగతా షూటింగ్ మొత్తం రాజమండ్రిలోనూ హైదరాబాద్లోనూ జరిగింది. సో ఇది మీ పిక్చర్. நமக்கு இது தெலுங்கு பிலிமோ இல்ல தமிழ் பிலிமோ எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு படம், அவ்வளவுதான். ஆனா அவங்க இந்த படத்தை சென்டிமெண்டாவும் பார்க்கல, தமிழர் பெருமையும் பார்க்கல, பிசினஸாக பார்த்தார்கள். அதனால ரோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு யூடியூபரா இந்த படத்தை நான் கண்டென்ட்டா தான் பார்க்க போறேன், அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம ஓகே கண்மணி பிரஸ் மீட் அப்போ இதே மரியாதைக்குரிய சுஹாசினி மணிரத்னம் அவர்கள் கண்டவல்லா ரிவ்யூ எழுதுறான், தகுதியானவங்க மட்டும் ரிவ்யூ எழுதுங்க போன்ற விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க. குவாலிஃபைட் பீப்புள் தான் படத்துல நடிக்க முடியுமோ, சினிமாட்டோகிராஃபி பண்ண முடியுமோ, ரஹ்மான் மாதிரி மியூசிக் தெரிஞ்சவங்க தான் மியூசிக் பண்ண முடியுமோ, அதே மாதிரி எழுத தெரிஞ்சவங்க தான் விமர்சனம் எழுதணும். இந்த கண்டவெல்லாம் ரிவ்யூ எழுதுறான், கண்டவெல்லாம் பேசுறான், இந்த திமிருக்கு எத்தனை படம் வந்தாலும் அடிக்கலாம். படத்தை அடிக்கலாம்னு முடிவாகிடுச்சு. படத்துல பிரச்சனை அப்படின்னு தோன்ற விஷயங்களை வேண்டாமா இப்ப அடுக்க போறேன் உங்க முன்னாடி. சொல்லுங்க. இல்ல, எனக்கு இந்த படம் எடுத்ததே பிரச்சனைதான் தோணுச்சு. அதான் 1000 வந்துச்சு சார். அதை பாருங்க சார். அப்படியே பொன்னியின் செல்வன் தான் வேணும்னா செல்வராம் சார்ட்டே கொடுங்க சார். அங்க மிக சீரியஸான ஒரு விவாதத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, நானும் சீரியஸா தான் சொல்றேன். பொன்னியின் செல்வன் எடுக்கிறதுக்கு எதுக்கு மணிரத்னம் இவ்வளவு பில்டப்? அது செல்வராம் சார்ட்டே கொடுத்துட வேண்டியதானே? அவர் நல்லா எடுத்துருவாரு. அவரும் சுமாரத்தான் எடுப்பார், அது வேற விஷயம். ஆனா இதை எடுக்கிறதுக்கு அவரு போதும். இப்ப 7J ரெயின்போ காலனில ஒரு டைலாக் வரும், அனிதா நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு. அதேதான் வந்தியத்தேவன் நந்தினி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது ஓகே. இப்ப நீங்க அந்த பேசுற வாய்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். பொன்னியின் செல்வன் ஹீரோ ரவிகிருஷ்ணாவோட, ஒரிஜினல் பொன்னியின் செல்வன் ஹீரோ ரவிகிருஷ்ணனுடைய வாய்ஸ். இப்படி குருபாய் ரெஃபரன்ஸ்களை எடுக்கிறத பார்க்கும்போது ஆதித்த கரிகாலன் கத்தி எடுத்து சுத்துறது வந்து கொக்கி குமார் பொருள் எடுத்துன்னு எப்ப பாருன்னா இப்படியே இருக்கணுமா, அது வந்து இதோட நீட்சியா இருக்கும் நீங்க சொல்றீங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம
பொண்ணை விட்டுட்டு போயிட்டான்ட்டு சரக்கு அடிச்சு சூப் சான் பாடுறதுக்கு எதுக்கு பொன்னியின் செல்வன் இருக்கணும்? அட்ராவல உதடாவலன்னு மயக்க மேம் எடுத்து போயிடலாம்ல. செல்வாவே மறுபடியும் மயக்க மண்ட எடுக்க சொன்னீங்கன்னா அவர் எடுப்பாரா? எடுக்க முடியுமா அவரால? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிற சூழல்ல தொக்கி நிக்குது. எந்த படத்துக்கு போனாலும் ஒரு பொண்ணை உஷார் பண்றது, அவ கூட பிரேக்கப் பண்றது, அதுக்கப்புறம் அவளை திட்டி பாட்டு போடுறது, சூப் சாங், இதுதான் இருக்கு. வித்தியாசமா எடுத்திருக்கோம் வாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க. சரி, வித்தியாசமா உன்னை பார்க்க போலான்னு போனா அங்கேயும் இதுதான் இருக்கும் அப்படின்னா அதுதான் தமிழர் பெருமைனா பெருமையா ஆசை இருக்கு. ஆதித்த கரிகாலனை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணுச்சு? உங்க மனசுல வலி இருந்தா உடம்ப ரெடி பண்ணுங்க, எல்லா வலியும் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி மேனன் அங்கிள் சொல்லியிருக்காரு. பட் ஆல்ரெடி உடம்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிறவனுக்கு மனசுல வலி வந்தா என்ன பண்ணுவான்? கண்ட்ரிஸை இன்வைட் பண்ணி கேப்சர் பண்ணி கொடி நாட்டி கொடி வரக்க விடுவான். ஆதித்ய கரிகாலன் பந்தல் டெக்கரேஷன் சர்வீஸ், கார்த்தி வர்ஸ் வந்தியத்தேவன் கடந்த பல வருடங்களா மொத்த தமிழ் சமூகம் கேட்ட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, ரஜினி எப்ப அரசியலுக்கு வருவார், பொன்னியின் செல்வன் எப்ப வரும் அப்படிங்கிறது. அது ஏதாவது 4 பெருசு கேட்டு சுத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் கொண்டு வந்து எங்க தலையில கட்டாதீங்க. மார்க்கெட் இருக்கு, எடுத்தோம் சொல்லுங்க. சரி, யார் அந்த ஆர்வமா இருந்த 4 பேர்? ரஜினி, கமல், மணிரத்னம் இவங்கெல்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இவரெல்லாம் தவிர்த்துட்டு ஒருத்தர் ஆர்வமா இருந்தார். யாரு? விக்ரம். பீரியட் பிலிம் அப்படின்னு உடனே அவர் மனசுல ஒரு ஆசை வந்துருக்கு, 2-3 கெட்ட போடலாம், உடம்ப ஏத்தி இறக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா கதை கேட்டதுக்கு அப்புறம் மனுஷன் உடஞ்சு போயிருப்பாரு. ஆதித்த கரிகாலன் ஒரே கேரக்டர் அப்படின்னு வலி மிகுந்த ஒரு உணர்வு. அதுதான் அடுத்த படத்துல அதை கொல்ல போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்பவே ஒரு வளைஞ்சுதான் ஒரு கேரக்டரா அப்படின்னு சொல்லி நடுவுல சில உரையாடல்கள் நிகழ்த்தினதாகவும் நான் கேள்விப்பட்டேன். படத்துல 2 கெட்டப் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக, சார் ஐஸ்வர்யா ராய்க்கு பதிலாக நான் இந்த ரோல் பண்ணட்டுமா, ஊமை ராணி, நந்தினி 2 ரோலுமே நல்லா ஜெண்டர் ஃப்ளூயிடா பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டதாக மீடியாக்கள்ல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. படத்துல வந்து டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. வந்தியத்தேவன் ஒவ்வொரு பெண்களிடமும் சொல்லும் டைலாக்லாம் உண்மையான கவர்ந்து செல்லல் வரிகள் வந்து ரொம்ப நயமாக கையாளப்பட்டது. பிக்கப் லைன்ஸ் தானே. எனக்கு இந்த தமிழில் பேசினால் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. அதுல வந்து நந்தினி வந்து வந்தியத்தேவன்ட்ட ஒரு இடத்துல சொல்லுவா, போகும் வழியில் தங்கம் இருக்கும், மயங்கி விடாதீர்கள் அப்படின்னு. என் முன்பு வைர சுரங்கமே இருக்கிறதே. வைரமுத்து ட்ரிபியூட். பேசாம அவரை வந்து கூட்டி எழுத வச்சிருந்துக்கலாம். அவரை ஏன் கூட்டி எழுத வைக்கலாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்றேன். கமல் மாறி 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 பேசிட்டு இருக்கிறான் ஒருத்தன். படத்தோட ரைட்டிங் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தமிழ் சமூகங்கள்ல ஃப்ரிட்ஜ், அதாவது குளிர் சாதன பெட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு காலத்துல அது ரொம்ப ஒரு ஆடம்பரமான விஷயம் இருந்தது. இன்னைக்கு அது எல்லாருடைய வீடுகள்லயும் இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜஸ் வந்து இருக்கு. சைட் பை சைட் டோர் ஃப்ரிட்ஜ், அப்புறம் அந்த டாப் ஃப்ரீசர், பாட்டம் ஃப்ரீசர், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டோர் ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரிட்ஜஸ் வந்து இப்போ இருக்கு. இன்னைக்கு வந்து அதை எல்லாருமே எளிமையா வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் இதுல வந்து ஒரே ஒரு பிரச்சனை வந்து ஒன்று காமனா இருக்கு. இந்த ஃப்ரிட்ஜுகளில் பெரும்பாலும் இடத்தை அடைப்பது வந்து ஒரு புளித்த மாவு தான். மாவு புளிச்சா தூக்கி வெளியில வீசுங்கடா, இடத்தை அடைச்சுக்கிட்டு. மாவு இந்த இன்னசென்ட் மாஸ்கோடையே நீரு நான் ஒண்ணு சொல்ல போறேன். ஜெயமோகன் சார் 2022ல இந்த ஜெனரேஷன் யூடியூபர் ஒருத்தன் உங்களை வந்து கலாய்ப்பா நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்கல்ல. அப்படிதான் இருக்கு. எங்களுக்காக எடுக்கப்படுற படங்களுக்கு நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறதும், வரலாற்று படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல சாமி படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மாவு மாவு தெரியுது ப்ரோ. படத்துல நிறைய அப்படி தெரிஞ்சு. இதே மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட். அது என்னன்னு நான் கேட்க மாட்டேன். பேரழகி நந்தினியோட ஜோடியா பழுவேட்டரையரா வர்ற சரத்குமார் வாழ்ந்திருக்காரு. ஏகப்பட்ட ஆபரேஷன் பழுவேட்டரையர் முதுகுல கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவல. பழுவின் பேரத்தான் சொன்னாலே சோழ தேசமே அதிருண்டா தன்னால. 64 விழுப்புண்கள். 64ங்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு இன்றளவும் இருக்கு. சரி, அந்த காலத்துல வேற என்டர்டெயின்மெண்ட்டும் இல்ல போர் அடிச்சா வந்து புண்ணை நீக்கிட்டு தப்பு கிடையாது, தவறு கிடையாது. எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்தது. இது எல்லாமே போரில் வாங்கிய தழும்புகள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. மேனிபுலேட்டிவ் ஒய்ஃபின் காரணமாக வரக்கூடிய ஆங்ஸைட்டி, மணிமுடி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுல வரக்கூடிய இன்செக்யூரிட்டி, அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய உலக அழகி எனக்கு மனைவியா கிடைச்சும் ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த டிப்ரெஷன்,
இதன் காரணமாக செல்ஃபார்ம் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு கேள்வி இருந்தது. அதையும் இந்த போர்க்கணக்கில் சேர்த்துக்கிட்டு இது போரில் வாங்கி விழுப்புண் அப்படின்னு சொல்லி காட்டுறாரோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருந்தது. பலு மாம்ஸ், இஃப் யூ ஆர் இன் சம் இஷ்யூஸ் ப்ளீஸ் கெட் சம் ஹெல்ப். உங்களுக்கு யாராவது பேச வேணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கான்டாக்ட். படம் முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப எல்லாரும் ஆதித்த கரிகாலன்களாகவும் வந்திய தேவன்களாகவும் அருண்மொழிவர்மன்களாகவும் நிப்பிள் மேல் காலாபம் போலாடும் நெக்லஸ போட்ட ஃபீல்லையே தான் வர்றானுங்க. நகை குத்துது இல்ல, நீங்க பெருமையா ஃபீல் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா படத்துல ஸ்ரீலங்கால போய் கப்பல் நிக்கிறப்ப 100 பேரு அம்பு வாங்கி சாவான் தெரியுமா? அதுதான் நம்மெல்லாம் நாங்கெல்லாம் ராஜபரம்பரை அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா ஆமா ராஜவம்சம் தான். ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் வந்து போக்குவரத்துமா தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வழியில பாக்குறப்ப எல்லாருமே ராஜவம்சம் தான். தப்பு கிடையாது, தவறு கிடையாது. ஒன் மோர் டைம் கம்ப்ளீட்டா வன்மம் மாறு. மெயின் ஸ்ட்ரீம் ஃபோர் ஸ்கின் ஹார்ட்டட் வெளியே போங்கடா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சில ஹார்ஷ் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. படம் மயிறு மாதிரி இருந்துச்சு. இதை நான் எங்கேயுமே சொல்லக்கூடாதா? சொல்லுவேன்டா. ஃபர்ஸ்ட் அந்த புக்கு நாவல் உலகின் டஸ் கேபிட்டல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அதை வந்து புகழ்ந்துகிட்டு இருந்தானுங்க. அதை படித்தவனும் ஏதோ வந்து டாவின்சி கோடு, ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் தடை செய்யப்பட்ட புத்தகம், அதை வந்து படிச்சு ஒரு பேத் பிரேக்கிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. அப்படி என்னதான் கதை அதுல அப்படின்னு பார்த்தா அறத பழைய கதை. போன மாசம் நியூஸ் சேனல்ஸ் லைவ்ல ஓடிட்டு இருந்தது அதிமுகவோட அடுத்த தலைமை யாருன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் இதே கதை தான். இன்னும் சொல்ல போனா நம்மளோட மனுஷர் இருக்கார்ல, அவரோட போன படம் இதே கதை. சக்கச்சவந்த மகன் ப்ரொஃபானிட்டி இல்லாம அஃபென்சிவ்னு சொல்லட்டுமா? இந்த புத்தக செக்ஷுவல் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் ஒரு சின்ன கூட்டம் ஒருத்தனுங்க இருக்கானுங்க, அவனுங்களுக்கு புரியணுமா சொல்றேன். இந்த புத்தகம் இருக்குல்ல பொன்னியின் செல்வன், அதுக்கும் ராஜேஷ்குமார் நாவலுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லடா. சரி, இந்த அசகாய சூர புத்தகத்தை இவ்வளவு வருஷமோ எடுக்கணும்னு இருந்தாங்க, ஏன்னு தெரியல. ஒரு வழியா நம்ம சார் அதை எடுத்துட்டாரு. சரி, அப்படி எடுக்கப்பட்ட படத்தை போய் பார்த்தா கேஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? கார்த்தி ஷோ ஸ்டீலர் ப்ரோ, கார்த்தி செமையா நடிச்சிருக்காரு ப்ரோ. ஏன் அப்படி தோணுது தெரியுமா? ஏன்னா குறைஞ்சபட்சம் எழுதுனதை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் அந்த கூட்டத்துல அவர் ஒருத்தர் மட்டும்தான். அதனாலதான்டா நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஜெயம் ரவி, அருண்மொழிவர்மனா, ஐயோ அவரை கைது பண்ண முடியாது, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படிலாம் பதறானுங்க. யாரு போய் கைது பண்ணுங்க, முட்டி இந்த ஹார்னி ஜெயில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லுக்கை கொடுத்துக்கிட்டு நிக்கிறாரு. ஜெயம் ரவினா ப்ளீஸ் முறைக்காதீங்கண்ணா, அந்த ஹார்னி லுக்கு என்னால வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியலண்ணா, சாரி. ஜோக்ஸ் அப்பார்ட், சீரியஸா சொல்லனாலும் அதான் சொல்லுவேன். ஒரு பெரிய ஒரு நடிகர், ஒரு அருண்மொழிவர்மன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இவனுக்கு கொடுத்து பில்டப்புக்கு யாரோ ஒரு பெரிய நடிகரை புக் பண்ணி, தம்பி இந்த இடத்த கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா, நான் போய் ஒண்ணுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அவர் போனப்ப ஒருத்தன் வந்து நின்றுப்பான் அந்த இடத்துல. அவங்க நம்மளுடைய தற்போதைய அருண்மொழிவர்மனா எனக்கு தெரிஞ்சாப்ப. இந்த பக்கம் விக்ரம் நிக்கிறாப்ல. ஆதித்த கரிகாலன்னு சொல்லி ஒரு கேரக்டர் எழுதுறீங்க, அந்த கேரக்டருக்கு அவர் ஏஜ்டா இருக்காருங்கிறத நான் எப்படிதான் சொல்றது? படம் பார்க்கும்போது ஏஜ்டா இருக்காருங்கிறது தெரியுது, அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அதனால அப்படியே சொல்லிட்டேன். பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்ல ரஜினி வந்து சொல்லுவாரு, நான் வந்து தளபதி பண்ணும்போது ஸ்டாக் ரியாக்ஷன்ஸ்னு ஒன்று வச்சிருந்தேன். கோவம்னா இப்படி, காதல்னா இப்படி, முறைகிறதுனா இப்படி, சண்டை போடுறதுனா இப்படி, இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாக் ரியாக்ஷன் வச்சிருந்தேன். ஆனா எல்லாமே வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி சார் ஃபீல் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னார். என்ன ஃபீலு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்படி நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி நடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டேக்கை வந்து ஓகே பண்ணாரு. நாமளும் யோசிச்சு பார்த்தா ஆமா இல்ல, தலைவர் தளபதியில வேற மாதிரி இருந்தாரு அப்படின்னு தோணுச்சு. அப்படியே இந்த படத்துக்கு போனா விக்ரம் ராவணன் பட காட்சியில ரீஎனாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மறுபடியும் ராவணன் சீன்ஸை ஒரு வாட்டி தனியா நடிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை. மணி சார் பீலை பாம் அசத்துங்க. விக்ரம் கொடுத்த எல்லாமே ஸ்டாக் ரியாக்ஷன்ஸ், தன்னுடைய படங்கள்ல ரெகுலரா கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் ஃபோல்டர்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாப்புல. அதுதான் ஓகே இருக்கு. ஒண்ணு மணிஷாருக்கு விக்ரம் கிட்ட நடிப்பு வாங்க தெரியல, அப்படி இல்லைன்னா மணிஷரே வந்தாலும் விக்ரமுக்கு நடிக்க தெரியல. இது ரெண்டுல எது உண்மைனாலும் இந்த படத்துல விக்ரம் கேஸ்டிங் தப்பு. அப்புறம் இந்த விக்ரம் பிரபு, பிரகாஷ் ராஜ், ஜங்லி ரம்மி காம்போ, லால் அண்ட் சரத்குமார் இவங்களெல்லாம் படத்துக்குள்ளேயும் தாடிக்குள்ளேயும் தேடுறதுலயே நம்மளோட டைம் போனா படத்தை எப்படா பார்க்கறது? இவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சீன் சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் இந்த ஹீரோயின்ஸ் பத்தி 2 விஷயம் சொல்லணும். 1, இளமையா தெரியறது ஆக்டிங் கிடையாதுடா. 2,
எப்பவுமே படங்கள்ல சிச்சு அப்படின்னு சொல்லி கியூட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு படத்துல பேஸ் வாய்ஸ்ல பேசுனதோ ஐயோ செமையா நடிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க. அப்படி அந்த வாய்ஸ்ல பேசுறதுதான் நடிப்பு அப்படின்னா எல்லா வருஷமும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் தீபா வெங்கட் தானா. படத்துல இருந்த ஒரே இன்ட்ரெஸ்டிங் கேஸ்ட் ரியாஸ் கான் தான். ரியாஸ் கான்லாம் படத்துல நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி பக்கத்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு டைலாக் எல்லாம் கொடுக்கும்போது சில்லறையை செதற விட்டுருந்தேன். கேஸ்டிங்ல சொதப்பின ஒரு படத்தை ரைட்டிங் காப்பாத்திரும். நீ யாருக்கிட்ட போய் சண்டை போடுறியோ அவன் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாவ் மொமெண்ட் இருக்கும். இந்த படத்துல ஒரு வாவ் மொமெண்ட் சொல்றாங்க. சத்தம் இசிஜி கிராஃப் மாதிரி பிளாட்டா இருந்துச்சுடா ஸ்கிரீன் பிளே. ஒரு மொமெண்ட் கூட எக்ஸைட் பண்ணல. இல்லையே அந்த ஃபிளர்ட்டிங் சீன்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன்னா 3 ஃபிளர்ட்டிங் சீனுக்காக தான் நீ பொன்னியின் செல்வன் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்னா சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். படத்துல உருப்படியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்த ஒரு மாஸ் சீன் அந்த கிளைமேக்ஸ்ல வர ஷிப் ஃபைட் அது நல்லா இருந்துச்சா? கொஞ்சம் சிஜி சுமாரா இருந்துச்சு. ஏன்னா கேப்டன் ஜாக் ஸ்பேரோ மொமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த இடத்துல சிஜி சுமாரா இருக்கு அப்படிங்கறதுல எப்படி ஈஸியா கன்வின்ஸ் ஆகுறீங்க? மொத்த படமும் பேஸ் பண்ணி இருக்கிறது இந்த பழுவேட்டரையரோட சீக்ரெட் மீட்டிங் சீனை வச்சுதான். அதை எவ்வளவு கன்வின்சிங்கா எழுதியிருக்கணும். ஏன்னா இந்த சுந்தர சோழன் அப்படிங்கிறவன் மிகப்பெரிய அரசன். அவரோட மகைங்க எல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இளவரசர்கள். அவர்களோட நிதி அமைச்சர் யாருக்கும் தெரியாம சிற்றரசர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் மீட்டிங் வைக்கிறாப்புல. இந்த பக்கம் கார்த்தி, அந்த பக்கம் ஜெயராம். பழுவேட்டரையர் நந்தினி முதுக பாக்குற மாதிரி கம்ஃபர்டபுளா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரைட்டிங்கா? இல்ல புக்ல அப்படித்தானே ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு நீ சொல்லுவேன்னா, புக்ல சட்டென்று வந்தார் ரமேஷ் அப்படின்னு இருக்கும். அதுக்காக ரமேஷ் சட்டுன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. அதை கன்வின்ஸ் பண்ணணும். அதான் சினிமா. ஒரு படத்தை இவ்வளவு பர்ஃபெக்டா எதிர்பார்ப்பீங்களா ப்ரோ அப்படின்னா, ஆமா மணிரத்னம் மாஸ்டர் நீ தானே சொல்ற, அதை நானும் ஏத்துக்கிறேன். நாயகன் தளபதி எல்லாம் பாத்துருக்கேன்ல. அம்பானியை ஹீரோன்னு கன்வின்ஸ் பண்ண வர்ற அவர் தன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஜான்ரால வந்து ஒரு படம் பண்றாரு. நான் என்ன எதிர்பார்ப்பேன்? தமிழ்ல ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எடுப்பாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போவேன். வெற்றிமாறன் தன்னோட அடுத்த படத்துல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீனை 8 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாராம். ஒரு சீனுக்கு 8 கோடி ரூபாயா அப்படின்னு கேட்டா, அந்த பிரிவிலேஜ் அவங்க அடையிறதுக்கு ரொம்ப வேலை பார்த்து தான் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மற்ற பிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் பண்றதுல இருந்து வேற ஒண்ணு பண்றாங்கல்ல, அதை பாக்குறதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை அவங்க பண்ண மாட்டாங்கன்னா அந்த பிரிவிலேஜ் அவங்க கிட்ட இருக்கிறதும் வேஸ்ட், அவங்கள மாஸ்டர்னு சொல்றதும் யூஸ். ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் எப்படி இருந்துச்சு? பொன்னி நதி பாட்டு நல்லா இருக்கு. அது தவிர வேற என்ன நல்லா இருந்துச்சு? பொன்னி நதி பாட்டுல அவரோட வாய்ஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதை தவிர வேற என்ன நல்லா இருந்துச்சு? பொன்னி நதி பாட்டு உன்னோட ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்ல ரிப்பீட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தவிர படத்துல ஆர்ஆரும் வேற பாட்டும் நல்லா இல்லடா. வெந்து தணிந்தது காடு படத்துல ஆர்ஆரும் பாட்டும் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல நல்லா இல்லை. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான்டா சொல்ல முடியும். ஏஆர் ரஹ்மான் போட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்ன எப்படா? இல்ல நல்லா இருக்கு அப்படின்னு நீ சொல்றனா எங்க நல்லா இருக்குன்னு காட்டு. கிளைமேக்ஸ்ல ஒரு சிங்கே நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தாரா. இது எதுவுமே இல்லைன்னா கடைசியில ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறானுங்க. தெலுங்குல பாகுபலி வந்தது, கன்னடால கேஜிஎஃப் வந்தது, அப்புறம் அந்த ஆர்ஆர் அது பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆகுது. தமிழ்ல பொன்னியின் செல்வன் வரக்கூடாதா சார் அப்படின்னு. முதல்ல என்னடா இது படத்துல தெலுங்கு தமிழ் மலையாளம் சொல்லி பிரிச்சுக்கிட்டு. நான் பாகுபலி தமிழ்ல தான் பார்த்தேன், எனக்கு அது தமிழ் படம் தான். கேஜிஎஃப் தமிழ்ல தான்டா பார்த்தேன், அது எனக்கு தமிழ் படம் தான். இன்னும் சொல்ல போனா ஆனானப்பட்ட மிரட்டல் அடி தமிழ்ல தான்டா பார்த்தேன். ஸ்டீஃபன் சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் டைரக்டர் தான். இவ்வளவு பேசுறீங்களே, சைட் அடிக்கிறீங்க. என்னையாவது லாங்குவேஜ் பார்த்துருக்கீங்களா? ஆந்திரா பொண்ணு, கேரளா பொண்ணு எல்லாரையும் தானே பாக்குறீங்க. சினிமாக்கு எதுக்கடா தமிழ் தெலுங்கு மலையாளம்லாம்? சினிமாவுக்கு ஒரே லாங்குவேஜ் தான், அது சினிமா தான். ஸோ இந்த படம் பற்றியும் படம் சார்ந்து நடக்கிற டிஸ்கஷன் பற்றியும் நான் ஒரு 3 பாயிண்ட்டை சொல்லி கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். 1, ஜெயிச்சுட்டு பேசுங்கடா, ஜெயிச்ச மாதிரியே பேசாதீங்க. பாகுபலி கூட கண்டிப்பா சண்டைக்கு போகலாம், ஆனா பாகுபலி எடுத்துட்டு போகலாம். 2, பாராசைட்னு ஒரு படம், அதோட டைரக்டர் பாங் ஜோன் அவர் சொல்றாரு, இவ்வளவுதான் உன்னோடது இல்லை, சப்டைட்டில் அதை கடந்துட்டா வேற ஒரு உலகமே இருக்கு, லாங்குவேஜ் பேரியரே இல்லைங்கிறாரு. இதே நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா, பான் பாக்குறதுக்கு ஏதாவது லாங்குவேஜ் பேரியர் வச்சிருக்கியா? எல்லா லாங்குவேஜ்லயும் பான் பாக்குறதில்ல. விட்டு படத்துக்கு காட்டுற ஜனநாயகத்தை சினிமா காட்டுங்கடா. லாஸ்ட் பாயிண்ட், ஒரு ஹோட்டலுக்கு நான் பரோட்டா சாப்பிட போறேன், சாப்பிட்டுட்டு பரோட்டா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அப்படின்னா நீ வந்து பரோட்டா போடு அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல பரோட்டா போட வேண்டியது மாஸ்டரோட வேலை. பரோட்டா நல்லா வர்ற வரைக்கும் மாஸ்டர் போடணும். முட்டுங்க மாஸ்டர் நல்ல பரோட்டா போட சொல்லுங்கடா.
இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கண்டிப்பா ஒரு போர் படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உக்ரைன் போரை பற்றிய மதன் அண்ணாக்களின் வீடியோக்கள் இருக்கு, அதை பார்க்கலாம். உண்மையாவே ஒரு நல்ல சண்டை படம் பார்க்கணும் எனக்கு தோணுச்சு அப்படின்னா தள்ளு மாலை பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ஓகே, வீடியோ முடிஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னென்னா இந்த வீடியோ வந்து படம் ரிலீஸ் ஆன அந்த டைமில் தான் இவங்க ரோஸ்ட் போட்டிருக்காங்க. அப்போவே பார்த்துருக்கணும். சூட்டோட சூடாக இன்னும் நல்லா சிரிப்பு வந்திருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நம்ம கொஞ்சம் அதெல்லாம் பார்க்குறதில்ல, இப்போ தான் பார்த்தோம். எனிவே வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்காகவே படத்தை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஸ்டோரி என்ன இருந்துச்சு என்னங்கிறத திரும்ப ரீவைவ் பண்ணிட்டு பாட்டு அந்த மாதிரி பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. எனிவே அவங்க வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் உண்மை தான் சொல்லியிருந்தாங்க. படத்தை நீங்கள் நல்ல படமாக எடுத்தால் எல்லோரும் சொல்ல போகிறாங்க, வேறு லாங்குவேஜ் ஏன் கம்பேர் பண்ணுறாங்க, நீங்கள் அந்த மாதிரி எடுக்க சொல்லி தான் கம்பேர் பண்ணுறாங்க. அங்கே வந்துருக்குது இங்கே வரக்கூடாதுனால இல்லை, அங்கே வந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்க காமிங்க. பாகுபலியோட சண்டை போடுங்க, பாகுபலி எடுத்துகிட்டு நீங்கள் சண்டை போடுங்க. அவங்க எடுத்துருக்காங்க நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. சினிமா இஸ் சினிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோவும் நல்லா ஃபன்னியாக போயிருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க, படத்தை ப்ரொடியூசர்ஸில் இந்த மாதிரி பேசியிருக்காங்க, இவங்க தான் ரிவ்யூ பண்ணுங்கிற அப்படிங்கிறத சொன்னதுலேருந்து அந்த பாயிண்டில் கொஞ்சம் எல்லாருமே கடுப்பாச்சு தான். அப்போனால கண்டிப்பாக ரோஸ்ட் போடலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. எனிவே வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாலா ஸ்டேஷனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.